ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம அயோத்தியாவில் இருக்கிற நந்தி கிராம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரதன் இங்கே ராமர் 14 ஆண்டு வனவாசம் சென்றவுடன் அங்கே போய் அவருடைய பாதுகையை கொண்டு அந்த இடத்துல வச்சு அங்கேருந்து ஒரு யோக நிலையில், ஒரு தவ நிலையிலேருந்து தான் ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது. அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தோடைய விவரங்கள் இந்த காணொலியில் இருக்க போது, வாங்க போகலாம். இப்போ நம்ம நந்தி கிராமுக்கு போகிறோங்க. இதே ஷேர் ஆட்டோவில் தான். இந்த ஆட்டோலேயே நம்ம இந்த நந்தி கிராமுக்கும் இந்த இதுக்கும் பேசணும், அதாவது குப்தார் காட்டுக்கும் 1200. வந்துட்டோங்க. இதுதான் பரத் குண்ட். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா, ஒரு குளம். வாவ், வேற லெவலுங்க. இந்த கிராமம் நந்தி கிராம் அப்படின்ற ஒரு கிராமம். இது இங்கே அயோத்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பரதன் அயோத்தியாவை விட்டுட்டு இதை கேபிட்டலாக வச்சு இங்கே ஆட்சி புரிந்து வந்துட்டு இருந்தார். அங்கே அயோத்தியாவில் ராமருடைய பாதுகை அதுதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹரியானையில் பிரம்மாண்டமான ஒரு குளம். கிட்டத்தட்ட இது சம்மர் டைமு. அந்த டைம்லேயே இவ்வளோ பெரிய குளம், வேற லெவல். இந்த சுவாமியோடைய பாதம் இருக்குங்க. எவ்வளோ பெரிய குளம். அங்கே ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வருவோம். இந்த குளத்துக்கு இந்த மேற்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. அம்மன் கோயில் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இல்லை, இங்கேயும் ராமர் தான் இருக்கார். குடும்பமாக இருக்காங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதா, பரதன், சத்ருக்னன், ஆஞ்சநேயர் எல்லாரும் இருக்காங்க. இதாங்க பரதன் இருக்கிற கோயில். பரதனும் இங்கே ராமரும் ஒன்றா இருக்காங்க. ராமருடைய பாதுகை இங்கே இருக்கு பாருங்க. நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். நிறைய மக்கள் இருக்காங்க இங்கே. அழகாக வரைஞ்சிருக்காங்க. நந்தி கிராமில் இருக்கிற இந்த இடம். இங்கே தான் அவர் ராமரோடைய பாதுகை வச்சுட்டு இந்த இடத்த தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்திருக்காரு 14 வருடம். அதனால் இது ரொம்ப விசேஷமான இடமாக கருதப்படுது. இங்கே பாருங்க, ஒரு அப்படியே இந்த இடத்துல இதுவும் மாதிரியே வாழ்ந்திருக்கார் போல, ராமர் மாதிரியே வாழ்ந்திருக்கார் போல. அதுதான் தவம் பண்ணதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். इस पेड़ के नीचे वो गुफा क्यों है? பரதன், அரியணை, பாதுகை எல்லாம் இருக்கு பாருங்க. राम जी की चरण पाद
இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது வந்து பரதன் இங்கே ஆஞ்சநேயரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏதோ ஆபத்து வருதுன்னு சொல்லி அம்பு எழுதுறாரு. எழுதி ஆஞ்சநேயர் கீழே வந்து அங்கே இருக்கிற ஒரு மலை உருவாச்சு. அந்த மலை வந்து மணிபர்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு புராணம். அந்த இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம். அங்கே பரதன் அவருடைய சன்னதி இருக்குங்க. இங்கே பரதனும் ராமரும் அனைத்தா மாதிரி வந்து காட்சி தராங்க. அடுத்தடுத்து அப்படியே நம்ம இந்த கோயிலில் என்னென்ன சன்னதி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே குதிரை மேலே ஒரு சுவாமி, இவர் தான் யாருன்னு தெரில. वो कौन है? वो कौन भगवान है? कल की अवतार। कल की अवतार, कल की अवतारன்னு சொல்கிறாங்க. இவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். இங்கே ஒரு சுவாமியோடைய ஜீவசமாதி. அப்படியே நம்ம இங்கே ஒரு ஓமக்குண்டம் இருக்குது. இங்கே ஆஞ்சநேயருடைய சன்னதி. இங்கே சிவபெருமானுடைய சன்னதி இருக்குங்க. அங்கே பாதாளத்தில் யாரோ இருக்காங்க. யார் இருக்கான்னு போய் பார்ப்போம். இந்த ஆஞ்சநேயர் மேலே அம்பு எய்தது ரொம்ப அழகாக காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ட் சூப்பராக இருக்குது. ஷேடோ ஆர்ட். போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்படி கீழே போய் தரிசனம் பண்ணலாங்க. இந்த இடம் தான் வந்து தபஸ் பண்ண இடமா இவர் பரதன். அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. இங்கே பரதன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு இடம் இருக்குங்க. என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்க்கலாம். எல்லாம் ஹிந்தியில் இருக்கு. போய் பார்க்கலாங்க. கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே பிரசாதம்லாம் தராங்க. நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பரதனும் ஆஞ்சநேயரும் கட்டித்தழுவுற மாதிரியான ஒரு காட்சி. இந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போருக்கு அப்புறம் 14 ஆண்டுகள் கழித்து இங்கே அயோத்தியாவுக்கு ராமர் வந்துட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடியே பரதன் ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு, எப்போ அவர் பாதுகையை கொண்டு போகும்போது 14 வருடம் கழித்து நீங்கள் ஒரு நாள் தவறி வந்தால் கூட நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த நந்தி கிராமில் தவம் இருந்திருக்காரு. சரி, நம்ம வந்துட்டுருக்கோன்னு பரதன் கிட்ட சொல்லணும், இல்லைனா வந்து ஒரு நாள் தவறினாலும் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை இங்கே முதல்ல அனுப்பி ராமர் வராருன்ற செய்தியை ஆஞ்சநேயர் கொண்டு வந்து சொன்னப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்குங்க. ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு நிகழ்வு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த நந்தி கிராம் தான் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியோடைய தலைமையிடமாக கொண்டு இங்கே பரதன் வந்து ஆட்சி புரிந்து வந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது, பரத்குண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவருக்கு கோயில் இருக்குது. இங்கே ராமருடைய பாதுகையை வச்சு அவர் வந்து ஆட்சி புரிந்து வந்திருக்காரு. இங்கே ராமரை அவர் கட்டி அணைத்த மாதிரி காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தவம் புரிந்த ஒரு குகை மாதிரி, ஒரு பாதாளம் மாதிரி ஒரு அமைப்பும் இங்கே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான இடம். அயோத்திக்கு வரவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. இந்த இடத்த பற்றியான விவரங்கள் நம்ம இப்போ இந்த காணொலியில் தந்திருக்கோம்.
பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அயோத்தியில் நிறைய முக்கியமான இடங்களை பற்றி காணொலி நம்மளுடைய சேனலில் இருக்குது. இந்த அயோத்தி பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன், போய் பாருங்கள். இப்போ நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.